அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் எம்பிபிஎஸ் பற்றி நிறைய அவேர்னஸும் அப்டேட்டும் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு, நாளை 22 டீம்டு யூனிவர்சிட்டியோடைய கடைசி நாள் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ரொம்ப முக்கியமாக இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணாதவங்களுக்கும் இது ஒரு அவேர்னஸாக இருக்கலாம். ரெண்டாவது ரவுண்டை காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் அவேர்னஸாக இருக்கலாம். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் சீட்டு கிடைக்கும் நம்பி இருந்து இந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட்டே பண்ண போகிறோம், இது வரைக்கும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணல, இனிமேல் பண்ணி எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கும் அப்டேட்டாக இருக்கலாம். ஸோ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் பற்றி சூப்பரான ஒரு வீடியோ முடிஞ்சால் நான் இன்னைக்கு கொடுக்க பார்க்குறேன், இல்லைன்னா நாளைக்கு கொடுத்துடலாம். இப்போதைக்கு ஆல் இண்டியா கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டி அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கிற அப்டேட்டை பற்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்பர் 1, யாரெல்லாம் ஜாயின் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறீங்களோ, மேபி அவங்களுக்கு எனக்கு நான் இல்லை வேண்டாம், நான் மாடிஃபை பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிறேன் மாடிஃபை பண்ணிக்கணும், ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கிறேன் அந்த காலேஜில் எனக்கு பெரிய பிடித்தம் இல்லை, நான் மாடிஃபை பண்ணிக்கணும்னா ஒரு ரெசிக்னேஷன் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ எகெயின் நீங்கள் என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணீங்களோ திரும்ப அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணால் அது ரெசிக்னேஷன் போகும். பட் ரெசிக்னேஷன் பற்றி இப்போ பேசணுமா சொன்னால் கண்டிப்பாக முதல் ரவுண்டை பொறுத்தவரை பெருசாக ரெசிக்னேஷனோடது கண்டிப்பாக நீடட் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு போர்ட்டல் அப்டேட் இருக்கிறதுனால அதை பற்றி சொல்லணும், மேபி தேவைப்படுற இருக்கலாம். அடுத்து ரெண்டாவது ரவுண்டில் என்ன நடக்க போகுதுன்ற அப்டேட்டும் அவேர்னஸும் நேற்று ஒரு வீடியோ கொடுத்ததுக்கு அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ். காரணம், நிறைய மாணவர்கள் இவ்வளோ பேர் இன்னும் சீட்டு வாங்காமல் இருக்கிறாங்களா, இங்கே 350 மார்க் இருக்கிறவங்களாம் இன்னும் சீட்டு வாங்கலை சார், நாங்கள் அப்ளை பண்ணோம், ஆனால் நான் லிமிட்டடான காலேஜ் ப்ரைம் பண்ணேன், ரொம்ப லோ ஃபீஸ் போகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் போகலை, அதனால எனக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகலை, இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இப்போல்லாம் அப்படி பார்க்கும்போது இவ்வளோ மாணவர்கள் இன்னும் உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்றதே இன்னும் நமக்கு இதுதான் புரிய வருது. அப்போ 250லேருந்து 350 வரைக்கும் இந்தியா முழுவதும் 3 லட்சம் மாணவர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்தம் 3500 இடங்களுக்கு ஒரு மதிப்பெண் இருக்கிற மாணவர்கள் திரும்பினாவே இந்த டீம்டு யூனிவர்சிட்டி சீட்டு காலியாயிரும் போல. அந்த அளவுக்கு இங்க இருக்கிற பதற்றம் இருக்கு. ஒண்ணுமே இல்லை, லாஸ்ட் இயர் வெறும் 139 மதிப்பெண்ணுக்கு முதல் ரவுண்டு கவுன்சிலிங் முடியும் போது ஒரு பிரைவேட் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் அலாட்மெண்ட் வந்துச்சு. எல்லாரும் அதை நம்பி அந்த ரேஞ்ச் வரும், நானும் ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஏன் அன்னைக்கு என்னோட வீடியோல சொல்லியிருந்தேன், அவேர்னஸா இருங்க, இருக்கிறவங்க எப்படியாவது ஜாயின் பண்ணி கையில சீட்டை வச்சுக்கோங்க. என்னங்கவே புத்திசாலித்தனம்ன்றது, எந்தாவது ஒரு காலேஜில் சீட்டு வாங்கியிருந்தோம்னா அதை தக்க வச்சுக்கிட்டு போறது தான் புத்திசாலித்தனம்னு எப்போதும் அட்வைஸ் பண்றோம். ஏன் போன வருஷம் அந்த மாதிரியே 139 மார்க் கட் ஆஃப் வந்தது, செகண்ட் ரவுண்ட்ல 181 மார்க் கீழே குறையல. அவ்வளோ மாணவர்களுமே சீட்டை தக்க வச்சுட்டு போனவங்களாம் தப்பிச்சுக்கிட்டாங்க. சீட்டை தக்க வைக்காம போனவங்க ரொம்ப தடுமாறினாங்க. ஸோ கட் ஆஃப் இதில் என்னோட ஒவ்வொரு இன்சைட்லையுமே உள்ளுக்குள்ள நிறைய மீனிங் இருக்குன்றத மறந்துடாதீங்க. சரிங்களா? ரைட். ஸோ என்ன நடக்க போகுது சார்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2 விதமான வேக்கன்சி கிரியேட் ஆகும். நம்பர் 1 வேக்கன்சி ரியல் வேக்கன்சி, நம்பர் 2 விர்ச்சுவல் வேக்கன்சி. ரியல் வேக்கன்சினா என்ன சார், விர்ச்சுவல் வேக்கன்சினா என்ன, இது என்ன ரியாலிட்டி, அடுத்து எவ்வளோ வேக்கன்ட் சார், எவ்வளோ வேக்கன்ட் வேணால் வரட்டுங்க, பாதி சீட் வேக்கன்ட் வரட்டுமே, 1000லேருந்து 1500 சீட்டு கூட வேக்கன்ட் வரட்டுமே. பட் ரியாலிட்டி என்ன, அதிக மதிப்பெண் இருக்கிற மாணவர், ஏன்னா என்ஆர்ஐயோடைய லாஸ்ட் சீட்டை தமிழ்நாட்டில் க்ளோஸ் பண்ணது தான் இந்த அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ என்ஆர்ஐ லாஸ்ட் சீட் இல்லைன்றப்போ 21 லட்சத்துலேருந்து 25 லட்சம் கட்ட ரெடியாக இருந்த எல்லா மாணவர்களுமே இந்த வருஷம் என்ஆர்ஐ லாஸ்ட் கிடையாதுங்கிறதுனாலேயே முதல் ரவுண்ட் நிறைய பேர் ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. ரியாலிட்டி அதானே, 434 மார்க்கு மேல இங்க இருக்கிற சீட்டு கிடையாதுன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஒரு சில மார்க் இருக்கு, ஓகே. பட் 350 250 இருக்கிறவங்களுடைய நிலைமை கண்டிப்பா போட்டிக்கு வருவாங்க தானே. அப்ப இந்த 215 மார்க்ல கடைசி ரவுண்ட்ல, அதாவது முதல் ரவுண்ட்ல கிடைத்த மதிப்பெண்ணுக்கு அதிகமா குறையுன்னு ரொம்ப சந்தோஷங்க. நான் ரியலா அதை விட சந்தோஷப்படுற ஆள் முதல் ஆள் நான் தான். ஏன்னா எனக்கே மாணவர்கள் இருக்காங்கன்னா நான் அட்வைஸ் பண்ணுவேன். அப்போ அந்த 215 மார்க்ல இருந்து குறையாம 139 எப்படி 181க்கு போன வருஷம் போனிச்சோ அதே மாதிரி இந்த வருஷமும் 215 ஒருவேளை 280 290 போயிடுச்சுன்னா என்ன பண்ண போறோம்? புரியல. இதுதான் யதார்த்தம். எவ்வளவு வேகன்சி வந்தாலும் ஒரு மதிப்பெண் ஒரு மாணவர் அப்படி திரும்பினால் நீங்க தயங்குற ஒரு நேரம், ஒரு நிமிஷம் வேற மாநிலத்திலிருந்து இன்னொரு மாணவர் இங்க சீட் ஆக்குபை பண்ணி வரதுக்கு ரெடியா இருப்பார். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற காம்படிஷன் மாதிரி தான் எல்லா மாநிலத்திலுமே இருக்கும். அங்கெல்லாம் கல்லூரிகள் கிடையாது. இங்கேயாச்சும் இவ்வளவு கல்லூரிகள் வச்சிருக்கிறோம், அங்க கல்லூரியே கிடையாது. அவங்க எல்லாரும் வருவதற்கான கேட்வே இருக்கு. எம்சி சீட்ஸ் ஆல் இஸ் ஓப்பன், எனிபடி கேம், யாரு வேணா வரலாம். அதுக்காக தான் திரும்ப திரும்ப அவேர்னஸ் கொடுக்குறோம். இவ்வளோ சீட்ஸ் வேக்கன்ட் இருக்குன்னு லாஸ்ட் வீக்ல சொன்னோம். வேக்கன்ட் இருக்குன்னா அதெல்லாம் அலாட்மெண்ட்டே ஆகலை. அலாட்மெண்ட் ஆகலைன்னா அது என்னோட கேட்டகரி, என்ஆர்ஐ கேட்டகரி. அப்போ என்ஆர்ஐ கேட்டகரினா நீங்க ரியல் என்ஆர்ஐ இருக்கிறீங்களா, உங்களோட பிளட் ரிலேட்டிவ் என்ஆர்ஐ இருக்கிறாங்களா, ஆப்ஷனை அதிகப்படுத்திக்கோங்க தான் நாங்கள் ரியல் சொல்றோம். சரிங்களா? ரியல் வேக்கன்சி எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா, எதனால கிரியேட் ஆனிச்சு ரியல் வேக்கன்சி? என்ன சார் இவ்வளோ சீட் வேக்கன்சி சொல்றீங்களா, எப்படி சார் ரியல் வேக்கன்சி வந்துச்சு? அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை, முதல் ரவுண்டு ஃப்ரீ எக்ஸிட் எல்லாருக்கும் தெரியும்.
2 லட்சம் பணம் கட்டின எல்லாருமே நான் சீட் வாங்குவேன்னு சொல்ற பேர்ல அவங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்தாங்க, அலாட்மெண்ட் எடுத்தாங்க. பட் இஸ் நாட் கேப்பபிள் ஃபார் டு பேயிங் த டியூஷன் ஃபீஸ் ஆஃப் 26 லேக். 26 லட்சம் கட்டுவதற்கு அவங்களுக்கு பெருசா கேப்பபிலிட்டி இல்லை. இருந்தாலும் அவங்க பேர்ல ஒரு அலாட்மெண்ட் பார்க்கணுன்ற ஆசையினாலையும் 2 லட்ச ரூபா நானும் பணம் கட்டியிருக்கிறேன் அதனால ஃபில் பண்ணிக்கிறதுனால இந்த ரியல் வேகன்சி கிரியேட் ஆகலாம். சரிங்களா? அடுத்து விர்ச்சுவல் வேகன்சி. விர்ச்சுவல் வேகன்சின்றது அது வேகன்சி மாதிரி தான், இட்ஸ் நாட் ரியல் வேகன்சி. அவங்க ஆல்ரெடி ஒரு சீட்டை ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இன்னொரு காலேஜில் இருக்கிற சீட்டை எடுத்துக்கிட்டு இந்த காலேஜ் இந்த சீட்டை விட்டு கொடுப்பாங்க. அப்படிதான் அந்த விர்ச்சுவல் வேகன்சின்றது போகும். ஸோ அது ரியல் வேகன்சி மாதிரி, பட் ரியல் வேகன்சி கிடையாது. ரியல் வேகன்சின்றது மட்டும் தான் ரியல் வேகன்சி. விர்ச்சுவல் வேகன்சின்றது ரியல் வேகன்சி மாதிரி, பட் அது வேகன்சியே கிடையாது. சரிங்களா? ஏன்னா அவங்க டோட்டலா ரெண்டையும் கூட்டி கழிச்சா 3550 சீட்டுக்கு மேல ஒரு இடம் கிடையாது டீம்டு யூனிவர்சிட்டியில. அப்போ கவர்மெண்ட் கல்லூரிக்கு பெருசா அவங்ககிட்ட ஒரு பெரிய கால்குலேஷன் இருக்காது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஆல் இண்டியா கோட்டால சீட் வாங்கின எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இருந்தாலும் தமிழ்நாட்டிலையும் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் ஈஸியா அவங்களுக்கு கிடைக்கும், அதனால அவங்க வாங்கியிருப்பாங்க. அவங்க வந்து கண்டிப்பா திரும்ப ஆல் இண்டியா கோட்டால பெரிய, ஏன்னா ஆல் இண்டியா கோட்டா சீட்ல 100% சீட்டு வேக்கன்ட் டிஃபால்ட்டாகி வந்துடும். ஏன்னா எல்லாம் வெளி மாநிலத்து மாணவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கள்ளக்குறிச்சி காலேஜ் கிடைக்குது அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் ஸ்டூடெண்டா இருந்தா கள்ளக்குறிச்சியில கிடைக்குது அப்படின்னா ஈஸியா வேணா ஆகும், நம்ம செங்கல்பட்டோ இல்லை நியர்பைல நல்ல ரெப்யூட்டட் கவர்மெண்ட் காலேஜே கிடைக்கும். அதனால ஆல் இண்டியா கோட்டால பெருசா டிஸ்கஷனோ நீடோ ஹெல்ப்போ தேவைப்படாது. பட் நமக்கு நீடட் எல்லாமே லோயர் மார்க் இருக்கிற மாணவர்களுக்கு மிகப்பெரிய அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது என்னோட கட்டாயம். நான் எப்படி என்ன சொல்லுவேன், ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் டார்கெட் பண்றோமா, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டை தாண்டி ரியலா நீங்க என்ஆர்ஐ இருக்கிறீங்க. நான் இது வரைக்கும் ரெடி பண்ணல, பட் இப்போ நான் ரெடி பண்ணிக்கிறேன். என்னோட மாமா இருக்கிறாரு, சித்தப்பா இருக்கிறாரு, பெரியப்பா இருக்காரு, அத்தை இருக்கிறாங்க, இப்படி ஒருத்தங்க இருக்கிறங்கப்போ உங்களுடைய இந்த ஜென்ரல் 17 கல்லூரிகளை அடையாளப்படுத்தி முடிச்சுட்டு 18ஆம் இடத்துல என்ஆர்ஐ மாணவர்களா நீங்க உள்ள பூந்தீங்கன்னா சீட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் இல்லைன்று வரவே வராது. நாட் அலாட்ன்ற ஒரு ஸ்டேட்டஸ் வரவே வராது. அதுதான் இந்த வீடியோவில் திரும்ப திரும்ப சொல்றோம். நாளைக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நமக்கு தெரியல. எத்தனையோ மாணவர்கள் போன வருஷம் 160 170 எடுத்து என்ஆர்ஐயா மாற்றியும் கூட தேர்ட் ரவுண்ட்ல வாங்க முடியல. ஆனா செகண்ட் ரவுண்ட்ல அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை. என்ன நினைச்சுக்கிட்டாங்க, திரும்ப தேர்ட் ரவுண்ட்ல நம்ம கட் ஆஃப் குறையும் அப்படின்னு நினைச்சு அமைதியா இருந்தாங்க. கடைசி வரைக்கும் சீட்டு வாங்கல. ஸோ எகெயின் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது ரியல் வேகன்சினா என்ன, விர்ச்சுவல் வேகன்சி என்ன, டிமாண்ட் என்ன, மார்க்கெட்ல எவ்வளோ வேகன்சி டீம்ல கிரியேட் ஆகலாம்னா 1000 வேகன்சி வந்தாலும் கூட போட்டி இருக்கிறத மறந்துடாதீங்க. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க கண்டிப்பா உங்களோட வாய்ப்புகளை 2 விதமாக பிரிச்சுக்கணும். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு டார்கெட் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா என்ஆர்ஐலையாவது போட்டு சீட்டை வாங்கணும், சீட்டை விட்டுறக்கூடாதுன்ற அந்த நோக்கமும் எய்மும் கண்டிப்பா இருக்கணும். கட் ஆஃப் குறைஞ்ச சந்தோஷம், குறையாம அதிகமாயிடுச்சுன்னா ரொம்ப கடினமாயிடும். கவனமா இருங்க. ரைட். அதே மாதிரி விர்ச்சுவல் வேகன்சின்றது ரியல் வேகன்சி இல்லைன்றதை சொல்லிட்டேன். கன்க்ளூஷன் ஒன்னே ஒண்ணுதான், ஃபைனல் டார்கெட். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்ல சீட் இருக்கிறதை அடையாளப்படுத்தி எந்த ஒரு கல்லூரியிலும் ஃபீஸ் குறைச்சி கொடுப்பாங்க, குறைச்சி வரும், புது காலேஜ் வரப்போது, எல்லாத்தையும் காதல வாங்கிக்கோங்க. பட் இண்டிவிஜுவலா இண்டிபெண்டா நீங்க முடிவெடுங்க. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அடையாளப்படுத்திட்டு அடுத்து மேக்சிமம் ஆப்ஷன்னா என்ஆர்ஐ தான். ஸோ மேக்ஸிமம் ஆப்ஷனுக்கு வந்துட்டீங்கன்னா சீட் இல்லைன்ற ஒரு வேலை போகவே போகாது. அடுத்து எப்போதுமே மேக்ஸிமம் கேட்வே கிரியேட் பண்ணிட்டோம்னா, முக்கியமாக 250 மதிப்பெண்லேருந்து கீழே இருக்கிற எல்லா மாணவர்களுமே வாய்ப்புகளை அதிகப்படுத்தி சீட்டை வாங்குறதுக்கான முயற்சி பண்ணுங்க. இப்போ ரிஸ்க் எடுக்கலைன்னா எப்பயுமே லைஃப்ல ரிஸ்க் எடுக்க முடியாது. ரிஸ்க் எடுத்தாதான் ஜெயிச்சுக்க முடியும். சரிங்களா? இதை தாண்டி இது ரிலவெண்டா ஒரு கைட்லைன்ஸ் வேணும், சப்போர்ட் வேணும். இது ரிலவெண்டான ஒரு எக்ஸ்பர்ட் இருந்தால் நம்ம கிளாரிட்டி கிடைக்கும், டிராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. ஏற்கனவே என்ஆர்ஐயா இருந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்களாம் ரொம்ப ரொம்ப லக்கிங்க. சரிங்களா? சீட்டு மட்டும் இல்லை, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையே குறைச்சி கொடுக்குற அளவுக்கு நமக்கு ரெடியா இருக்கிறோம். தேவையுள்ள மாணவர்கள் தொடர்ந்து நேரில் வந்து பார்க்க முயற்சி பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோக்குள் நிறைய சப்போர்ட் பண்ண போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவன் டிஎன் மெடிக்கல்ல ஒரு சூப்பரான வீடியோ கண்டென்ட்டோட ரெடியா இருக்கு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.